வெல்கம் டு ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம். ஸோ அதில் கேட்கப்பட்டிருந்த ஜிஎஸ் கொஷின் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மற்ற கொஷின்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஏசியன் எலஃபென்ட், ஆசிய யானையின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் டி. ஸோ எலஃபாஸ் மேக்சிமஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி இன் இந்தியா, அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து ஹூ டிசைன் த நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய கொடியை பின்வருவனவற்றுள் யார் வடிவமைத்தது, பெங்காலி வெங்கையா. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, 2018 செப்டம்பர் 23. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய காப்பீட்டு திட்டம் ஆயுஷ்மான் பாரத். அடுத்து சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674 நடைபெற்ற கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்கார் கோட்டை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவனேரி கோட்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த இடம். சிவனேரி கோட்டை அப்படின்றது எந்த மாநிலத்தில் ஜெய்தா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பீகார். ஸோ எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21 18 குறைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, 61வது சட்ட திருத்தம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம் அந்த ஓட்டர் ஏஜ் வந்து 21 18 குறைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து ஆர்டிகிள் 200 எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளல். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து த ட்ரைன் தியரி அபவுட் பவர்ட்டி இன் இந்தியா அசோசியேட்டட் வித், இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜ். ஆப்ஷன் டி. ஸோ இந்த தாதாபாய் நவ்ரோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கும் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதுபெரும் மனிதர். அதே மாதிரி இவர் எழுதின புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் புக்கு தான். ஸோ புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இந்தியா. அதே மாதிரி எஸ்ஜேஎஸ்ஆர்ஒய் விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்வர்ண ஜெயந்தி சஹரி ரோஜ்கர் யோஜனா. அடுத்து அம்ரிதா பஜார் பிகம்ஸ் அன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் இன் த இயர். அம்ரிதா பஜார் பத்திரிகை எந்த ஆண்டு ஆங்கில பத்திரிகையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1878.
1878. ஸோ இந்த பத்திரிகை அம்ரிதா பாஜார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வங்காளம் மற்றும் ஆங்கிலத்தில் வீக்லி மேகசினாக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வீக்லி மேகசினாக வந்திருக்கும். எப்போ அப்படின்னா 1868. அதுக்கப்புறம் 1878 தான் பார்த்தீங்கன்னா அது வந்து டெய்லி நியூஸ் பேப்பராக இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து 1937 ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் தெரியல. அடுத்து தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் தீண்டாமை ஒழித்தல், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல், தேவதாசி முறை ஒழித்தல். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே அவங்களோட நோக்கம் தான். பூண்டி எனும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செயல்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். அந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளமிட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஸோ காமராஜரோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி இவர் தான். ஸோ இவர் இறந்துட்டு இருப்பாரு. அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். அதனால பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு இன்னொரு பேர் இருக்கும், சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்? நிவேதிதா. சங்ககால சமூகத்தில் அம்படம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகிறது? ஸோ இது பார்த்தீங்கன்னா நெல் அளவையை குறிப்பது. அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் பாண்டிச்சேரி. மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முடத்திருமாறன். ஸோ முதல் சங்கம் பார்த்தீங்கன்னா யார் அதை வந்து நிறுவியரோ அப்படின்னா காய்ச்சின வழுதி அப்படின்றவர் தென்மதுரையில் வந்து தொடங்கியிருப்பாரு. அதே மாதிரி இரண்டாம் சங்கம் யார் வந்து அந்த சங்கத்தை நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோன். இரண்டாம் சங்கத்திற்கான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாடபுரம். மூன்றாவது சங்கம் பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன் அப்படின்றவர். இந்த மூன்றாவது சங்கத்திற்கான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. நான்காவது சங்கம் பார்த்தீங்கன்னா பாண்டித்துறை தேவர். அதற்கான இடம் பார்த்தீங்கன்னா மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளி. 1901 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ பின்வருவனவற்றுள் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் செயல்பாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உணவு கலப்பட தடுப்பு, பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது, நோய் தடுப்பு, தொழில்துறை தூய்மை மற்றும் சுகாதார மேம்பாடு. இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரைவேட் மெடிசன். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன், உணவு கலப்படத்தை வந்து தடுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது, நோய் தடுப்பு. இது மூணுமே அவங்களோட ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த தொழில்துறை தூய்மை அப்படின்றது கிடையாது, இது மட்டும் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 and 3. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் பாப்புலர், நகரங்கள் மற்றும் புகழ்பெற்றவை. ஸோ திருப்பூர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பின்னலாடை நகரம் இல்லை, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ கரூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ஜவுளிகள், ஈரோடு துணி சந்தை, சென்னை சர்வதேச தோல் கண்காட்சி, தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.
கற்ற கருத்தை மாற்றமில்லாமல் அப்படியே திருப்பி கூறுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனப்பாட நினைவாற்றல். வான ஊர்தியின் இறக்கை அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது பெர்னோலி தேற்றம். தமிழக முதலமைச்சருக்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள நோபல் பரிசு பெற்றவர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் எஸ்தர் டஃப்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 5 பேர். அதில் யார் யாரெல்லாம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன் ஒருத்தர் இருப்பார். ரகுராம் ராஜன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இன்னொருத்தர் இருப்பார் சரிங்களா, ஜீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். மொத்தம் 5 பேர். ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1913. ஆப்ஷன் டி. இந்தியாவின் மேற்கு பகுதி வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தமித்திரர் வீர சோழியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ. அடுத்து அமிர்த சாகரனார். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாப்பரக்களம். பி. ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி, திருமூலர், திருமந்திரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மொகஞ்சதாரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? லர்கானா. பாகிஸ்தான்ல லர்கானா மாவட்டத்தில் இருக்கு. சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், இது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா 1 and 3. ஸோ ஆப்ஷன் ஏ. ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2ஆக பிரிக்க, இதுதான் அவங்களோட மெயின் அஜெண்டா. ஸோ ஆப்ஷன் பி 3 மட்டும். கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை? ஸோ ப்ரைஸ் ரிடக்ஷன். ஸோ விலை கட்டுப்பாடு அவங்க நேரடியாக பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் ஜூலை 24, 1991. கதர் கட்சியை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் தொடங்கினார்? ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியில் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் சேரமாதேவி. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து அப்படின்ற குரல்ல குறியெதிர்ப்பை அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். இதான் வந்து அது மீன் பண்ணுது. ஸோ இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கறதா வந்து ஈகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க குறி எதிர்ப்பை அப்படின்றத அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். இல்லைன்னா அவங்க கொடுக்கும்போதே அளவு குறித்து தான் கொடுப்பாங்க. கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் நா. முத்துசாமி. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதல் அடி எது? ஃபேமஸான லைனு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ
ஸோ பின்வரும் கூற்றை கவனி. அம்ருத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. சுற்றுலா பகுதியில் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. கரெக்ட். எல்லா மாநிலங்களின் தலைநகரம் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது தப்பு. எல்லா மாநிலங்களின் தலைநகரமும் இதுல சேர்க்கல. இவங்க வந்து சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான மாநிலங்களோட தலைநகரம் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கிறாங்க. ஸோ அது என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா அப்படின்னா பாப்புலேஷன். சரிங்களா? ஸோ ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஒரு சிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அடுத்து நீர் வழங்கல் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. இது தப்பு. அது சேர்த்துருக்காங்க. அப்போ எது சரியான விடை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1 and 2, 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி. திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சி அப்படின்னாவே பெல்லு. கரூர் அப்படின்னாவே பேப்பர் காகித தொழிற்சாலை தான் ஃபேமஸு. ஸோ பி. சேலம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ பார்த்தீங்கன்னா சி. தூத்துக்குடி ரசாயன உற்பத்தி. டி. இ. கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம். டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மூடிய சுற்றில் அழிவில்லாமல் விசையால் செயல்பட்ட வேலை டேஷ் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா 0. கீழ்கண்டவற்றுள் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறையை கொண்டுள்ள கோள் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்வின் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெள்ளி, வீனஸ். ஆன்சர் புவியின் இரட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர்களை அவர்களின் விளையாட்டுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மா தெரியும், கிரிக்கெட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. மாரியப்பன் பார்த்தீங்கன்னா தடகளம், கரெக்டு. மாணிக்கா பத்ரா பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ். இது வந்து டி. இது வந்து பார்த்தீங்கன்னா சி. சப்போ 3142. 3142 ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது? சிங்கு. டேஷ் நதி பிகானிரில் ஹனுமன் கார்க் என்ற இடத்திற்கு அருகில் மறைகிறது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஹக்ரா. மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். குல்கர்னி. மெக்ரடியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளுள் சரியானவை எது சொல்லி கேட்டிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் காலவரையறுக்க முடியும். இது தப்பு. பார்த்தீங்கன்னா 1 மட்டும் கரெக்ட். விதி 350 படி குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். எஸ் கரெக்ட். ஸோ ஆளுநர் முதலமைச்சரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிதியமைச்சர். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பினான்ஸ் மினிஸ்டர். நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஷ் கடன்களை வழங்குகிறது. நீண்ட கால கடன்களை வழங்குகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா 20 to 30 years. அவங்க கொடுக்குற டேர்ம் பார்த்தீங்கன்னா 20 to 30 years.
ஸோ நீண்ட கால கடன்களை வழங்குகிறது. சரிங்களா? ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் சொல்லி கேட்டிருக்காங்க. 1938, 39. ஸோ 38ல் செலக்ட் ஆகிட்டு திரும்ப 39ல் ரீஎலெக்ட் ஆயிருப்பாரு. அந்த டைம்ல தான் வந்து காந்திக்கு அவருக்கு கிளாஷ் ஆகும். கிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் அவர் எனக்கு வேணாம், பிரசிடென்ட் பதவி வேணாம் ஐஎன்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல, ஸோ எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885ல் துவங்கப்பட்டது, இது கரெக்டு. தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும், கரெக்டு. அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது, இது கொஞ்சம் டவுட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது, எஸ் கரெக்ட். இப்போ இந்த கொடுத்ததுல எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து சரியானது அல்ல, ஆப்ஷன் சி. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தும் கருத்து யாது? காக்கையின் வெற்றி, கூகையின் தோல்வி, வேந்தர்களின் வெற்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் முக்கியத்துவம் தான், ஆப்ஷன் ஏ. ஸோ பகல்ல ஆந்தைய காக்கா வந்து ஜெயிச்சோம், ஏன்னா ஆந்தைக்கு வந்து பகல்ல சரியா கண்ணு தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி அரசன் வந்து எந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்குரிய காலத்தை பத்தி சொல்றதா என்னன்னா இந்த குறளோட முக்கியத்துவம், இந்த குறள் உணர்த்தும் பொருளோட முக்கியத்துவம். முட்டாது கொடுத்த முனை விலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழிதுஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடான். இச்சிறுபானாற்று பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள கடையெழு வள்ளல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லி. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை ஏன் நெய்வேலியில் நிறுவினர்? தாராளமாக நீர் கிடைக்கும் இடம், பொருத்தமான காலநிலை, பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம், சந்தைக்கு அருகாமை. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம். தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம்? காகித தயாரிப்பு அப்படின்னாவே கரூர் தான். சென்னை. ஸோ என்ன சொல்றாங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சென்னை வாகன உற்பத்தி பாகங்கள், எஸ் கரெக்ட். டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி ஈரோடுலாம் வந்து பட்டாசு கிடையாது, சிவகாசி தான் பட்டாசு, இது எல்லாமே தப்பு. தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி, ஹெவி வாட்டர் பிளான்ட், கனநீர். அடுத்து எந்த மின்னூட்ட நிலையமைப்பு சீரான மின்புலத்தை உருவாக்கும்? சீரான மின்னூட்டம் பெற்ற கோலக்கூடு, யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல். ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. த பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் என்ற புத்தகத்தை எழுதியவர் அருந்ததி ராய். இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளில் முந்திய மொழி கொலேரியன் மொழி. இந்தியா உலகளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது? 1876ல இருந்து. கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? கர்சன் பிரபு. அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலைநகரை குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றினார். அவர் காலத்தில் டக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 1424-25 ஆண்டில் வாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. குஜராத் அரசை
தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். எது வந்து தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1963. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. எஸ், கரெக்ட். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. எஸ். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் சி. எந்த வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களின் மைல்கல் எனவும் ஆகச்சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித மேம்பாட்டு 2015 வருடத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், 100 நாள் வேலை திட்டம், இதை தான் வந்து பாராட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்து 1823 பிப்ரவரி 1946 வேந்திய இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாய். அல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் தான் இந்த பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யாருன்னா சிங்கம் செட்டி. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவராக இருப்பார்னா கோபால் நாயக்கர் இருந்திருப்பாரு. மற்றபடி மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தனி எதுல் நாயக்கர் எல்லாமே திண்டுக்கல் கூட்டமைப்பு தான். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கை வண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்றது ராமன் வில்லொடித்ததை வந்து குறிக்கும். கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்றது அகலிகை சாப விமோசனம் பெற்றது, இதை வந்து குறிக்கும். சரிங்களா? அப்போ இந்த கம்ப்ளீட் லைனோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் 1 and 2. அடுத்து கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம் பெற்றது சொல்லி கேட்டிருக்காங்க. 5 50. ஆனா இது வந்து ஒரு டவுட் தான் இந்த கொஸ்டின். 5 70 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. The Tamil Nadu Industrial Guidance and Export Promotion Bureau was set up by the government of Tamil Nadu for எதுக்காக அந்த இது செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலீட்டு திட்டங்களை கவர. அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு மாநில மகளிர் ஆணையம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையார் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதோட இந்த கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, தேங்க்யூ.